பேர் ரஞ்சித் குமார். நான் ஈரோட்டிலேருந்து வரேன். டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். 2018 முடிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனியில் ஒரு 3 வருஷம் ப்ரொடக்ஷனில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 2021 வெளியே வந்துட்டேன். 3 வருஷம் ட்ரைனிங் தான். ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்புறம் 2 வருஷம் வீட்டில் தான் லோக்கலில் ஒர்க் போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஆட்டோகேட் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டே தெரியும். அப்புறம் டிசைனிங் ஃபீல்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு 2 கம்பெனி இன்டர்வியூ போயிருந்தேன். அங்கே சாலிட் ஒர்க்கு மஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சென்டர் சூஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாம் ஆன்லைனில் தான் இது பண்ணியிருந்தாங்க. கோர்ஸ் ஃபுல்லாகவே ஆன்லைனில். அது 2 ஹவர் டெய்லியும் 3 மாதம் 4 மாதன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது யூடியூப்பில் பார்த்தேன் இந்த எம்இசி. அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணி அவன் மூலியமாக தான் இங்கே வந்திருந்தேன். அவன் இங்கே கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறான். அப்புறம் இங்கே வந்து பார்த்து அப்புறம் டைரெக்டாக இங்கேயே ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் கிளாஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் இங்கே வந்து ஜிடிஎன்டி, பேசிக்கு, யூனிட் கன்வர்ஷன், வெல்டிங் சிம்பிள்ஸு, சர்வீஸ் சிம்பிள்ஸு எல்லாம் சொல்லி தந்தாங்க. பேசிக் எல்லாமே சொல்லி, மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மட்டும்தான் எடுத்தோன்னே சொல்லி தர மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே மட்டும்தான் பேசிக் இதெல்லாம் சொன்னதுனால நான் இங்கேயும் வந்தேன். அதுவும் ஒரு காரணம். அப்புறம் சாஃப்ட்வேர் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாலிட் ஒர்க் சொல்லி ஆரம்பித்தாங்க எனக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அதில் சர்ஃபேஸு, மோல்டிங்கு, சர்ஃபேஸு, அப்புறம் எக்ஸ்ட்ரூடு, ரிவால்வு, பார்ட் மாடலு, அசம்பிளு இதெல்லாம் சொல்லி தந்தாங்க. அப்புறம் ஜிடிஎன்டி எப்படி இது பண்ணுறது, ட்ராயிங் இது எப்படி சீட்டு கன்வெர்ஷன் பண்ணுறது, அப்புறம் செல்ஃப் இன்ட்ரோ அதை எல்லாமே சொல்லி தந்தாங்க. அப்புறம் ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது, இதை பற்றி ஒரு வேலைக்கு கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன தேவையோ அது எல்லாமே இங்கே சொல்லி தந்துட்டாங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்டும் இங்கேயே பார்த்து இது பண்ணி தந்துட்டாங்க. அது ஒரு நல்ல கம்பெனியில் தான் நான் ஜாயின் பண்ணிட்டேன். நாளைக்கு வெனஸ்டே ஜாயின் பண்ணணும். ஓவரால் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இதை விட எனக்கு இது மற்ற சென்டரை விட இது ரொம்ப பெட்டராக இருக்கும். அப்புறம் தேங்க்ஸ் டு எம்இசி. என் பேர் நதீஷ். நான் பெரம்பலூர்லேருந்து வரேன். யூடியூப்பில் தான் எம்இசி பற்றி வீடியோ பார்த்தேன். பார்த்தோன்னே கால் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டேன். டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் எங்கே போனாலும் 3 months கோர்ஸ் இருக்கும். எனக்கு 1 month கோர்ஸுங்கிறது வந்து நீடடாக இருந்துச்சு. நான் சீக்கிரம் ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே வந்து சாலிட் ஒர்க்ஸ், க்ரியோ அண்டு ஆட்டோகேட் சொல்லித்தரேன். க்ரியோ ஆன்லைன் தான் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்ஸ்ட்ரக்டர் சதீஷ் சார் வந்து நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்தப்போ இருந்ததுக்கும் எனக்கு இப்போ இருக்க நாலேஜும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். எனக்கு வந்து நான் வரப்போ டிசைன் நாலேஜ் வந்து எனக்கு 0 தான். அண்ட் தென் பிளேஸ்மெண்ட்டும் எனக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நான் இப்போ வந்து ஒரு மீடியம் ஸ்கேல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். பேர் பாண்டியராஜன். நான் புதுக்கோட்டையிலேருந்து வரேன். இப்போ 2024 தான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்கே எம்இசியில் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே நான் அந்த இன்ஸ்டியூட் பார்த்து வச்சுருந்தேன். கோர்ஸ் போகிறதுக்காண்டி, டிசைனிங் கோர்ஸ் போகிறதுக்காண்டி பார்த்து வச்சுருந்து ஹர்னி மேம்கிட்ட கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க என்னென்ன டீட்டெயிலாக. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ண ஃபஸ்ட் வீக் ஃபுல்லாக யூனிட் கன்வர்ஷன், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபார்முலாஸ், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இதெல்லாம் நடத்துனாங்க. மற்ற இன்ஸ்டியூட்டில் கேட்கும்போது டேரெக்டாக ஃபஸ்ட்டே சாஃப்ட்வேர் தான் சொன்னாங்க. ஆனால் இங்கே இந்த யூனிட் கன்வர்ஷன், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆங்கிள் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் சொன்னாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த வீக்கில் வந்து சாலிட் ஒர்க்ஸ் போனோம். சாலிட் ஒர்க்ஸில் பார்ட் மாடலிங், அசம்பிளி, வெல்டுமெண்ட்டு, ஷீட் மெட்டலு, மோல்டிங்கு, நெஸ்டிங்கு, சர்ஃபேஸ் ஃபினிஷிங் சிம்பிள்ஸு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆட்டோகேடு, சாலிட் ஒர்க்ஸும் நெஸ்டிங் சொல்லி கொடுத்தாங்க. ஆட்டோகேடும் சொல்லி கொடுத்தாங்க. டீச்சிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்லியாக. இப்போ நான் ஒரு ஃபேப்ரிகேஷன் கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்கேன். நான் டுமாரோ போய் ஜாயின் பண்ணுறேன். Hi, myself Arul Raj. I'm actually coming from Tengasi, and to be frank, I actually completed my graduation in 2019. I have a career gap of at least 4 to 5 years, and I got to know about this place, I mean MEC, by my friend. Actually, he also working in one of the reputed companies in Coimbatore, and actually finished 1 month course. Even in the 1 month course, they actually finish all of those topics in SolidWorks plus Creo, AutoCAD basics. In Creo, they will provide YouTube access, so you will learn by yourself. Then in SolidWorks, they will create up top to bottom and many, part modeling, assembly, sheet metal, whatever it is, they will actually cover all of those topics.
and I actually get placed one of the reputed companies. Actually, it is to be confidential. Actually, it is confidential, so name will not be shared. And I got placed in Coimbatore also, and I got good salary. I actually went to one of the companies in Coimbatore. In a technical interview, they asked me 10 questions. Out of 10 questions, I answered 8 questions. To be frank, in the 8 questions, maximum or 6 to 7 MEs சொல்லி தந்ததான் வந்துச்சு. ஸோ அதை நான் ஓப்பனாக சொல்லி ஆகிறோம். ஸோ இங்கே வந்தால் there will be definitely a job placement, 100% job security. They will provide a good food, they will provide a good accommodation, and the staffs are very friendly. And to be frank, this place is okay to all. அப்புறம் Kabilan sir and Sadish sir is my mentors and my coordinators. So everything's okay. Thank you MEC and thank you guys. ஹாய், என் பேர் துன்முருகன். நான் கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தேன். நான் 2024 பாஸ் அவுட்டு. டிசைன் படிக்கலாம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது யூடியூப்பில் எம்எஸ்சி குரூப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு 1 மந்த் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து பேசிக் ஃபண்டமெண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அதாவது எப்படின்னா ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் என்ன, மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இந்த 2D டீலிங்லாம் எடுத்து கொடுக்குறது, அது மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பேசிக் ஃபண்டமெண்ட்ஸ் வந்து சொல்லித்தராங்க. சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா ஃபண்டமெண்ட்ஸும் சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் வெளியேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃப் எல்லாம் சூப்பராக நடத்துகிறாங்க. ஓகே, அப்போ நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். என் பேர் சூரியபிரகாஷ். நான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வரேன், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில். நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து 1 இயர் வந்து சூரியனில் அப்ரெண்டிஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கெரியர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து டிசைன் போகலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்புறம் வந்து அப்படியே யூடியூப் சர்ச் பண்ணும்போது நமக்கு அப்போ எம்இசி பற்றி நான் கொஞ்சம் பார்த்தேன். அங்கே வந்து நம்ம கோர்ஸ் வந்து மேக்ஸிமம் 1 மந்த் கோர்ஸு. அப்புறம் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட்டும் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நான் அங்கே ஒரு ஜூலை அந்த எண்டில் வந்து இங்கே அங்கே அப்ரோச் பண்ணியிருந்தேன். இப்போ கபில் சார் வந்து பேசுகிறாரு, பிளேஸ்மெண்ட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து நான் ஜாயின் பண்ணேங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபண்டமெண்டல் இன்ஜினியரிங்னா டிசைன் மட்டும் இல்லை, ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இங்கே வந்து எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஷீட் மெட்டல் யூனிட் கன்வர்ஷன்ஸில் எப்படி பண்ணுறது, அப்புறம் சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் எப்படி பண்ணுறது, அப்புறம் ஷீட் மெட்டல்லே வந்து போட்டால் மட்டும் பத்தாது, அதை வந்து நம்ம ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக நம்ம டீட்டெயிலிங் பண்ணணும். அப்புறம் அது 2D டிராஃப்டாகவும் நம்ம பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த 2D டிராஃப்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அசம்பிளி பற்றியும் நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். அப்புறம் அப்படியே அதில் மோல்ட் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, மோல்டிங் பற்றியான இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணோம். ஓவராலாக வந்து நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம காலேஜில் படிச்சுட்டு வந்தது. இங்கே எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஆட்டோகேட், சாலிட்வொர்க்ஸ், கிரியோ, கேட்டியா, ஆன்சிஸ், ஹைப்பர்மேக்ஸ் இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேரையும் படித்து முடிச்சுட்டு ஒரு ஏசி ரூமில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு கை நிறைய சம்பளம் வாங்க போகிறேன் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் டிசைன் இன்ஜினியர்லாம் ஆக முடியாது. ஏன்னா டிசைன் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வெறுமனே சாஃப்ட்வேர் மட்டும் தெரிஞ்சால் பத்தவே பத்தாது. யூனிட் கன்வர்ஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், டைமண்ட் சென்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், GD&T சிம்பிள், டிராயிங் ஷீட் செலெக்ஷன், மெட்டீரியல் செலெக்ஷன், டெக்னிக்கல் கால்குலேஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், டேட்டா புக் ரெஃபரன்ஸ், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது கூட தான் சாஃப்ட்வேரும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு டூலை ப்ராக்டிஸ் பண்ணும்போது சும்மா கலராக மாடல் மட்டும் பண்ணால் பார்த்தாது, அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான ஒரு டீட்டெயில் டிராயிங்கும் உங்களுக்கு கொடுக்க தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நாங்கள் வச்சிருக்கிற கோர்ஸ் தான் CDE, சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர். நான் முதல்ல சொன்ன ஃபண்டமெண்டலும் சாஃப்ட்வேர்ஸும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு 30 days ட்ரைனிங் இருக்குது. எங்கள் ட்ரைனிங்கில் கண்டிப்பாக நீங்கள் அந்த டிராயிங்கை மேனுஃபேக்சரிங்காக நீங்கள் கொடுக்குற அளவுக்கு உங்களை நாங்கள் தயார் பண்ணுவோம். தயார் பண்ணி அப்படியே அனுப்பிச்சு சும்மா ஒன்றும் அனுப்ப மாட்டோம். இங்கேருந்து நீங்கள் வெளியே போகும்போது கண்டிப்பாக வேலையோட தான் வெளியே போவீங்க.